இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் வாசகங்கள் நமக்கு கொடுப்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது. கொடுப்பதிலும் இரண்டு விதமான கொடுத்தலை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதாவது பிச்சையிடுவது, தர்மம் கொடுப்பது. இந்த இரண்டு வார்த்தைக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். பிச்சை போடுவது என்று சொன்னால் கேட்டு கொடுப்பது. தர்மம் கொடுப்பது என்பது அடுத்தவருடைய துன்பத்தை அறிந்து செயல்படுவது. இன்றைக்கு இந்த நற்செய்திகளில் ஆண்டவர் எதை அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னால் தர்மத்தை தான் அவர் அடையாளப்படுத்துகிறார். அதைத்தான் இந்த இடத்திலே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். தர்மம் கூட அது பலர் பார்க்கும்படியாக அது ஒரு வெளிவேடத்தனமாக அமைந்திருந்தால் அந்த தர்மம் கூட தன் நிலையை எழுந்து போய்விடும் என்பதுதான் ஆண்டவருடைய ஒரு படிப்பினையாக நமக்கு இன்று கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, கொடுப்பது ஆசீர்வாதம் என்பதைத்தான் ஆண்டவர் பல்வேறு நிலைகளில் இந்த விவிலியத்திலே நற்செய்திகளில் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். கொடுப்பது ஆசீர்வாதம். அதைத்தான் இறைவன் அடையாளமாகவே செய்து காட்டியிருக்கிறார். கொடுப்பதுனா எப்படி கொடுப்பது, எவ்வளவு கொடுப்பது, முழுவதுமாக தன்னை கொடுத்து நிற்கிற இயேசுவின் அடையாளத்தை தந்தை நம் கண்முன்பாக வைக்கிறார். அளந்து கொடுப்பதல்ல, எவ்வளவு போட்டால் போதுமா, இல்லை. கடவுள் எவ்வளவு விரும்புகிறாரோ அவ்வளவுக்கு நாம் நம்மை முழுவதுமாய் கொடுப்பது. கொடுப்பது என்று சொல்லுகிற பொழுது நாம் உடனே பொருளாதார அல்லது பணத்தை நம்ம முன்வைத்து யோசிப்போம். பணம் மட்டும்தான் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா என்றால் இல்லை. பணத்தைக்கு இணையாக நாம் கொடுக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அதைத்தான் நற்செய்தி நமக்கு அடையாளப்படுத்துகிறது. கொடுப்பதை எப்படி கொடுக்கிறோம்? தந்தை மகனை வதைக்கிறார், பாவங்களுக்கு பரிகாரியாக அனுப்பினார். கெத்சமனி தோட்டத்திலே இயேசு பாடுகள் படுகிறார். பாடுகளின் பொழுது எனக்கு இது விருப்பமில்லை, உமக்கு சித்தமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பமல்ல உம்முடைய விருப்பத்தின்படி நடக்கட்டும் என்று சொல்லி தன் மனித பலவீனத்திலே துன்பத்திலே அவர் இருப்பதையும் அதிலும் கடவுளுடைய விருப்பத்தை முன்வைப்பதையும் நாம் பார்க்கிறோம். சிலுவையிலே அவர் ஏற்றப்படுகிறார். அங்கே கூட நம்ம பார்க்கிறோம், அவர் எந்த ஒரு புலம்பலையோ வேதனையையோ அந்த இடத்திலே அவர் என்ன செய்யலை, வெளிப்படுத்தலை. தந்தையை திட்டுவதையோ அல்லது மனிதர்களை சாடுவதையோ அந்த இடத்திலே நம்மால் பார்க்க முடியாது. அந்த இடத்திலே கூட இறுதியாக இயேசு ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த அடையாளம், தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும், இதோ உம்முடைய தாய், இதோ உம்முடைய மகன். இந்த வார்த்தைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. துன்பத்தை கூட, நாம் செய்கிற நன்மையை கூட எந்த மனநிலையோடு நாம் செய்கிறோம் அதிலே தான் ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. தலையில் அடித்து கொண்டு ஒரு ஏழைக்கு உதவுவது எந்த விதத்திலும் நமக்கு பலனளிக்காது. செய்து தொலைய வேண்டுமே, வந்து நிற்கிறார் வாசப்படியில், இவனெல்லாம் என்ன செய்யறது, இவன் தொல்லை தாங்க முடியன்னு நம்ம புலம்பிக் கொண்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியங்கள் தோற்று போகிறது. ஆட்டிடியூட் என்று ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது. இந்த மனநிலை, மனப்பாங்கு என்று சொல்லுவோம். இன்றைக்கு இந்த மனப்பாங்கு எல்லா இடத்திலும் பரிசோதிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நாம் வீடுகளிலே ஆரம்பிக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவி அன்பிலே ஆரம்பிக்கணும். உண்மையாக என் கணவனை அன்பு செய்கிறேனா, என் மனைவியை நான் அன்பு செய்கிறேனா, அல்லது நான் வாழுகிற அந்த குடும்பத்தை அன்பு செய்கிறேனா, பணி செய்கிற இடத்துல இருப்பவர்களை அன்பு செய்கிறேனா? என்ன செய்கிறது, கட்டிக்கிட்டா அன்பு செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை, இவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த மனுஷனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விரக்தி மனநிலையோடு செயல்படுகிற போது அந்த அன்பு தோற்று போகிறது, அந்த குடும்பம் தோற்று போகிறது. நாம் பணி செய்கிற இடத்துல தலையில் அடித்து கொண்டு நாம் வேலை செய்தோம் என்று சொன்னால் அந்த இடம் தோற்று போகிறது, அந்த பணி தோற்று போகிறது, நம்முடைய அந்த பெருந்தன்மை தோற்று போகிறது. கடவுள் நம்மை தோற்று போவதற்காக அல்ல, நம்மை வெற்றியாளர்களாக, அவருடைய திருப்பணிகளுக்குள்ளே பணியாளர்களாக நம்மை அவர் அமர்த்தி இருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, தலைவன் தன் பணியாளர்களிடத்திலே பணியை கொடுத்துட்டு தொலைதூரத்துக்கு போயிட்டு அவன் திரும்பி வரும் பொழுது எந்த பணியாளன் தன் பணியை நிறைவாய் செய்து கொண்டிருக்கிறான் அவனே
அந்த தலைவனுடைய பாராட்டுக்குரியவனாய் இருப்பான். தலைவன் எப்பொழுது வரப்போகிறானோ என்று காலம் தாழ்த்துவான் என்று நினைத்து கொண்டு இஷ்டப்படி வாழுகிறவர்கள் நன்றாக அடிபடுவார்கள் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் இந்த வாசகங்களை, இந்த பகுதிகளை எல்லாம் வாசிக்கிற போது நாம் வேறு ஒருவரை நினைக்கிறோம், குருவானவர்களை நினைக்கிறோம். இவர்கள்தான் பணியாளர்கள். அருட்சகோதரிகளை நினைத்து கொள்கிறோம், அவர்கள்தான் பணியாளர்கள். அல்லது பைபிளை தூக்கி கொண்டு சுற்றி கொண்டு இருக்கிற சில பணியாளர்கள் என்ற பெயரில் இருக்கிற அவர்களை யோசிக்கிறோம். இல்லை, இந்த பூமியில் ஆண்டவருடைய பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிற எல்லோருமே பணியாளர்கள். நீங்களும் ஒரு இடத்தில் ஏதோ ஒரு இறை திட்டத்தை நிறைவேற்றவே வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். நாம் யாருமே மறந்து போக கூடாது. ஆகவே இந்த இறை திட்டத்தை கெடுப்பதும், இறைவனுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளினுடைய மனநிலையை மாற்றுவதும் தான் பிசாசினுடைய தீமையினுடைய ஒரு பணியாக இருக்கிறது. செய், ஆனால் ஏன் பாரு சிரிச்சுக்கிட்டே கொடுக்குற, அங்கே பாரு அவன்கிட்ட இல்லையா என்ன, அப்படியே மூஞ்சியில் விட்டு எரிஞ்சிட்டு போ, வேதனையோடு கொடு, 2 திட்டு திட்டிட்டு கொடு. இப்படித்தான் பிசாஸ் என்ன செய்கிறான், நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவன் விரக்தியாக அல்லது ஆசீர்வாதம் இல்லாத சாபங்களாக மாற்றிக்கொண்டே இருக்கிறான். ஆகவே அன்னை மரியாளை உற்று பார்க்கிற பொழுது அவர்கள் வாழ்ந்த காலத்திலே துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கசப்புகள், இருள் சூழ்ந்த நிலை. ஆனால் அந்த இருளுக்குள்ளே அன்னை மரியாள் வெளிச்சமாய் நின்றார்கள். யாரையும் சபித்ததாக நம் வேதம் சொல்லவில்லை. திருத்தூதர்கள் எல்லாம் ஓடி போனவுடனே அவர்களை கூப்பிட்டு நன்றாக வசைப்பாடினார் அன்னை மரியாள் என்று ஒரு பக்கமும் நம்ம வாசிப்பதில்லை. அவர்களை கடிந்து கொண்டார் இல்லை. அன்னை மரியாள் அந்த இருளில் ஒளியாக இருந்தார். ஆகவே தான் இன்றைக்கு அன்னை மரியாளை தாய் திருவை அல்ல, கடவுள் விண்ணக மன்னக அரசியாக உயர்த்தி இருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ளக்கூட ஒரு மனசு வேணும். இன்னைக்கு நிறைய பேர் இருளில் இருக்கிறவங்களால இதை ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாது. கடவுள் அவர் விண்ணக மன்னக அரசின்னா எப்படி இப்படி முடிசூட்டினாரா, அப்படி முடிசூட்டினாரான்னு நம்ம கேட்கக்கூடாது. அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக அப்படின்னா கடவுளுடைய பார்வையிலே மிக உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறார் தாய் மரியாள். இதை ஏற்றுக்கொள்ளக்கூட மனமில்லாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வைக்குள் இருக்கிற மனிதர்களை தவிர கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த உண்மை கடவுளிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்ட உண்மை. அதை திருவை நம்புகிறது, நமக்கு அறிக்கை செய்திருக்கிறது, அதை நம்ம நம்புகிறோம். எதற்கு இந்த அடையாளத்தை நான் நம்ப வேண்டும்? யாரெல்லாம் அன்னை மரியாளை போல இந்த இருளுக்குள் ஒளியா இருக்கிறார்களோ அவர்களும் உயர்த்தப்படுவார்கள். நீங்க புனிதர்களை எடுத்து வைத்து பார்த்தால் எல்லாருமே இந்த இருள் சூழ்ந்த சூழலுக்குள்ளே தான் பயணித்தவர்கள். அவர்கள் வாழ்ந்த இடத்துல எல்லாமே நன்றாக இருந்தது, அவர்கள் மிகுந்த நன்மை செய்தார்கள் இல்லை. எல்லா சூழல்களும் அவர்களுக்கு உதவியற்று போனது, செயலற்று போனது, சூழல்கள் எல்லாம் நிர்மூலமாய் இருந்தது. அந்த இடத்தில் அவர்கள் ஒளியாயிருந்தார்கள். சிந்தித்து செயல்படுவோம். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இருளை சபிக்கிறீர்களா அல்லது இருளில் நான் ஒளியாக இருக்க வேண்டும் என்று உணர்கிறீர்களா? சிந்தித்து செயல்பட மன்றாடுவோம். தாய் மரியாள் நமக்காக பரிந்து பேசுவார். ஆமென்.